Hi guys, welcome to the next lesson. And இந்த லெசனோட வந்து உங்களுக்கு 2022 மென்டர்ஷிப்பில் வந்து ஒரு பேஸ் முடிஞ்சிடும். லைக் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங் ஸ்லோவாக ஒரு டெமோ அக்கௌண்ட் எடுத்து யூ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் ரெக்கக்னைசிங் த பேட்டர்ன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி அக்கரிங் பேட்டர்ன்ஸ் வந்து திரும்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ திஸ் வில் பி த லாஸ்ட் எபிசோட் டு கம்ப்ளீட் த பிகினர் லைக் பேசிக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் PO3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா MMXM இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஆட் ஆன்ஸ் மாதிரி, லைக் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணி அப்புறம் போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ பேஸ் வந்து உங்களுக்கு ஓவரால் எல்லாமே தான் முடிஞ்சுது. இப்போ நான் சொல்லித்தரது வந்து இட் இஸ் நார்மலி எந்த ட்ரேடிங் லைக் எந்த மாடல் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே நீங்கள் ட்ரேட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் மென்டர்ஷிப் நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி சாப்டர் 10, பட் நான் கொஞ்சம் லாஸ்ட்டில் இதை சொல்லலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டில் வச்சு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நான் உங்களுக்கு வந்து 2022 மாடலே சொல்லணும். பட் இட்ஸ் ஓகே, நான் மாடல் அப்போ சொல்லிட்டேன்னா யூ வுட் ஹவ் ஸ்டார்டட் பேக் டெஸ்டிங் இட். ஸோ அதனால் தட்ஸ் வாட் ஐ தாட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்னென்னா பிரமிட் சிஸ்டம்ன்ற ஒரு கான்செப்ட். இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ட்ரேடை நம்ம எப்படி பொசிஷன் நம்ம செல்ஃபை வந்து எப்படி அந்த ட்ரேடில் ப்ளேஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்மி கான்ட்ராக்ட் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் போக லைக் ப்ரைஸ் மூவ் ஆக நீங்கள் வந்து லைக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் 2 கான்ட்ராக்ட், இன்னும் 3 கான்ட்ராக்ட், இன்னும் 10 கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, பொசிஷன் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அது ரொம்ப ரிஸ்க். ஏன்னா உங்களுக்கு வந்து வேர்ஸ்ட் ப்ரைஸில் வந்து உங்களோட பெரிய பொசிஷன் இருக்கும், தென் மிட் ப்ளேஸில் வந்து உங்களோட சின்ன பொசிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் காமிக்கிறேன். ஓகே, பட் ஒரு பிரமிட் அப்ரோச் ஆக்சுவலாக எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டான உங்களோட என்ட்ரி பிளேஸில் தான் கொஞ்சம் மீடியம் சைஸில் போட்டுட்டு உங்களோட ஓவரால் சைஸை வந்து நீங்கள் அப்படியே குறைச்சி போட்டுகிட்டே ஆட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3 கான்ட்ராக்ட்ஸ், 2 கான்ட்ராக்ட்ஸ், 1 கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரிவர்ஸில் போட்டது. இந்த மாதிரி பண்ணாமல் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஆகிறது வந்து உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து இப்போ பை பண்ணுறீங்கன்னா டிஸ்கவுண்ட்லேயே இருக்கும், செல் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியம்லேயே இருக்கும். இதுவே நீங்கள் மேலே இருக்க சிஸ்டம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் பை பண்ணல உங்களோட ஹையஸ்ட் பொசிஷன் சைஸ் வந்து நீங்கள் மேலே பை ஆகும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு ஆவரேஜ் அங்கே போயிடும். ஸோ உங்களோட RR வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால தான் அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ அதாவது மேக்ஸிமம் எக்ஸ்போஜர் அட் பெஸ்ட் ப்ரைஸ் யூ ஹவ் மோஸ்ட் கான்ட்ராக்ட்ஸ் வேர் ப்ராபபிலிட்டி இஸ் ஹையஸ்ட். நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணுறீங்களா, அதை வச்சு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு சிமிலர் அடிஷன் ரெடியூசஸ் ரிஸ்க். ஸோ அடிஷ்னலாக உங்கள் என்ட்ரி வந்து ஸ்மாலாக இருந்தாலுமே நீங்கள் உங்களோட டேமேஜை வந்து லிமிட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இட் இஸ் வெரி கரெக்ட். ஏர்லி ப்ராஃபிட் கவர் லேட்டர் ரிஸ்க். ஸோ இது என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து உங்களுக்கு ஓவரால் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் செகண்ட் தேர்ட் ஆட் ஆனதுனால உங்களுக்கு ஒரு ட்ராடவுன் இல்லை ஒரு சின்ன லாஸ் அந்த மாதிரி ஆகுதுன்னா உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் வந்து அதை பிரேக் யூன் ஆக்கிடும். ஸோ அதனால தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஆக்சுவலி ICT வந்து இதில் லைக் அவரோட மென்டர்ஷிப் லெக்சரில் காமிச்சிருப்பாரு. ஸோ நான் அதையும் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ப்ராஃபிட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொசிஷன் ஆடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், அதை லேயர் பண்ணுவோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு என்ட்ராவேல ஒரு மிட் ஹை சைஸில் வந்து போட்டுட்டு அண்ட் தென் நம்ம லேயர் பண்ணிகிட்டே போவோம். ஸோ தட் நம்ம ஆவரேஜ் அங்கேயே இருக்கும், நியர் டு அவர் என்ட்ரி பாயிண்ட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் டேக்கிங் ஸ்ட்ராட்டஜி. இதில் வந்து நான் என்னோட லைவ்லேயே வந்து இந்த பார்ஷியல்லாம் நிறைய புக் பண்ணுவேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ரியல் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஒரு இன்டர்மீடியட் லெவல், அதாவது ஒரு ஹாஃப் ஆஃப் தி டிபி ரைட் ஆனோடனே நீங்கள் வந்து ஒரு 30 to 50% நாங்கள் புக் பண்ணோம். சரியா? மீதி ஹாஃபில் இன்னொரு ஹாஃப் போனோடனே மீதி ஒரு பாதி புக் பண்ணுங்கள். அண்ட் தென் லாஸ்ட்டு டியூவலுக்கு வந்து ஒரு மைக்ரோ ஒரு லாஸ்ட்டு 20% 10% விடலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 கான்ட்ராக்ட்ஸ் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 50% ஆஃப் தி டிபியில் வந்து நீங்கள் 2 கான்ட்ராக்ட் எடுத்துறது பெஸ்ட்டு. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து 75% போகிறப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துறது பெஸ்ட்டு. அண்ட் தென் 100%ல் இன்னொரு கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ சேம் ட்ரேடை தான் ICT இங்கேயுமே எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நானே காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் சைஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் பார்த்தோம், இப்போ ஸ்டாப் லாஸ் பார்ப்போம். ஸோ ஸ்டாட்டிக்காக வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை வந்து இதான் ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்லி வைக்காதீங்க, ட்ரையல் பண்ணுங்கள். இது ஆக்சுவலி வந்து ஃபியூச்சர்ஸில் இன்ட்ராடே 1 minute ட்ரேட் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பிகர் தி சைஸ் நீங்கள் போக ட்ரையல் பண்ணுறது தான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ICT கிளைம் பண்ணுறாரு. இப்போது இது வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் அக்கார்டிங் டு மீ என்ன அப்படின்றது என் ஒப்பீனியனையும் ஐ வில் ஜஸ்ட் ஷேர். ஓகே, அண்டு அதனால் வந்து எனக்கு கிடைச்ச கெயின்ஸ் அதையுமே நான் சொல்கிறேன். லைக் இதனால் வந்து ஐ வுட் ஏபிள் டு டேக் குட் ட்ரேட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாட்டிக்காக பண்ணாதீங்க,
ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆப்போசிட் கலர் கேண்டில் கீழே எஸ்எல்ல மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐசிடி கிளைம் பண்ணுவார். என்னன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ பை சைடு போகுது அப்படின்னா த ட்ரேட் விச் யூ ஆர் இன், சரியா, இட் ஷுட் பி லைக் அ பர்ஃபெக்ட் ரைட். உங்களுக்கு வந்து இப்போ மேலே போகுதுன்னா மேலே தான் போயிட்டே இருக்கணும், ஓகேவா. ஸோ கீழே லைக் ஒரு புல் பேக்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐசிடி கிளைம் பண்ணுறாரு. ஸோ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஒரு புல் பேக் கொடுக்குதுன்னா யூ ஷுட் பி இன் அ கிரேட் அண்ட் ஃபேவரபிள் பொசிஷன் ஃபார் எக்ஸிட்டிங், சரியா. ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு ட்ரேட் என்டர் ஆகிட்டிங்கன்னா யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி நாட் லூசிங் மணி, சரியா. ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது செகண்டரி, லூஸ் பண்ணக்கூடாதுன்றது ப்ரைமரி. ஸோ இது ஆக்சுவலி ட்ரூ தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் கலர் கேண்டில் கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதுக்கு நான் இன்னொரு உங்களுக்கு வந்து சார்ட்லேயே எப்படியே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ அதில் உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லேருந்து ஒரு செல் ஆஃப் நடந்தது இல்லையா, இங்கேருந்து பார்ப்போம், இது பெட்டராக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்ட்டு இங்கே நடந்திருக்கு, சரியா. ஸோ நீங்கள் ப்ராபப்ளி சரி ப்ரிஃபரபிளி இன்கேஸ் இங்கே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். இஃப் யூ ஆர் அ கிரேட் ஐசிடி ட்ரேடர், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த இம்பேலன்ஸில் பட்டு இங்கே ஒரு குட்டி எஸ்எம்டி மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி யூ வுட் ஹவ் ஃபிகர்ட் அவுட் த டைரக்ஷன். இங்கே என்ட்ரி, இங்கே எஸ்எல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூ ஆர் ரைடிங் த ஹோல் ஃப்ரீக்கிங் ரேலி, சரியா. இப்போ எப்படி எஸ்எல்ஐ ட்ரையல் பண்ணணும் அப்படின்னு ஐசிடி கிளைம் பண்ணுறாருன்னா, ஸோ இங்கே வர வரைக்கும் உங்களுக்கு ஆப்போசிட் கலர் கேண்டிலே இல்லை. ஸோ நம்ம வந்து கரண்ட்டாக ஷார்ட் பொசிஷனில் இருக்கோம். சார்ட் தெரியல, எஸ், கரண்ட்டாக வந்து நம்ம ஷார்ட் பொசிஷனில் இருக்கோம். நமக்கு ஆப்போசிட் கலர் கேண்டில், அதாவது புல்லிஷ் கேண்டிலே இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம்னா நம்ம இப்போ வரைக்கும் ஸ்டாப் லாஸ் நகர்த்தவே கூடாது, அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து இப்படி ப்ரைஸ் வந்து இந்த ஃபேரலிக்கு அப்படியே டிப் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து மறுபடியும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஹை போட்டு உங்களுக்கு வந்து இங்கே ஷார்ட் டேர்ம் லோ பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்கே உங்களுக்கு இன்னொரு ஆர்டர் பிளாக் இஸ் கெட்டிங் ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாருன்னா உங்களோட எஸ்எல்லை நம்ம வந்து எஸ்எல் வந்து இப்படி வச்சுக்கலாம். இந்த லைன் தான் வந்து எஸ்எல். ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த எஸ்எல்லை இங்கே அண்ட் ஃபர்தராக இங்கே வைக்க சொல்கிறாரு. தென் என்ன ஆகும், இங்கே ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்கா, இது வந்து பிரேக் பண்ணுதா. ஸோ இது அகெயின் இது ஒரு ஆர்டர் பிளாக் ஆகுமா, இதுக்கு மேலே இருக்கிற ஷார்ட் டேர்ம் ஹை. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, இங்கே வந்து பாருங்கள் இது பிரேக் ஆகுதா, இது பிரேக் ஆகல, நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இருப்பீங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண சொல்கிறாருன்னா அகெயின் எஸ்எல்ல இங்கே ட்ரையல் பண்ண சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகுது, இங்கே ஒரு சிஸ்ட் இந்த கேண்டில் கொடுக்குதா. ஸோ இந்த கேண்டில் சிஸ்ட்டு கொடுக்கல, இங்கே ட்ரையல் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த கேண்டில் சிஸ்ட் இருக்குது, பட் இந்த கேண்டில் சிஸ்ட்டோட லாஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் ஹை வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இன்னும் கொஞ்சம் டீப் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த கேண்டில் வந்து சிஸ்ட்டு கொடுக்குது. ஸோ இந்த கேண்டில், அதாவது இது எல்லாமே அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கைஸ் வரும். ஓகே, ஸோ நான் அது வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இது நோட்ஸ்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஸோ தட் ஸ்டார்ட், அதாவது இமேஜின் பண்ணி சிமுலேட் மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நடந்தால் நான் இப்படி பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாமே ஜேர்னல் பண்ணி நோட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இருப்பா வேறு இடத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டேன். இப்போ என்ன ஆகுது, இங்கே சிஐஎஸ்டி வைக்கிறப்போ உங்கள் எஸ்எல் வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு சிஐஎஸ்டி, நெக்ஸ்ட்டு ஆர்டர் பிளாக் இங்கே. ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரையில் உங்களோட நெக்ஸ்ட்டு எஸ்எல் வந்து இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் கொடுக்குதா. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து டிஓஎல் இங்கே இருக்குது அண்ட் லேட்டராக இது போயிருக்கு. பட் த திங் இஸ் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு ரிவர்சலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, பிகாஸ் நம்ம என்ன தான் பர்ஃபெக்டான ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ இல்லை பர்ஃபெக்டான நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை லைக் ஒரு குவார்ட்டர்லி சைக்கிள் ஃபாலோ பண்ணியோ இல்லை ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணியோ ட்ரேட் எடுத்தாலுமே நமக்கு வந்து அங்கேருந்து வந்து ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை ரிவர்சல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளால் அசியூம் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டாக அங்கேருந்து ரிவர்சல் நடக்கும் ஆர் எக்ஸாக்டாக அங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடக்கும்னு சொல்லி நம்மளால் அசியூம் லைக் கன்க்ளூஷனுக்கு வரவே முடியாது. ஸோ என்ன தான் ஒரு ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடைச்சாலுமே வி ஷுட் ஆன்டிசிபேட் அ ரிவர்சல் ரேதர் தென் எக்ஸ்பெக்டிங் அ ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேவா, ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து உங்களோட லாஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம், சரியா. இல்லை ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம பண்ண ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தான் வந்து நம்ம லாஸ் ஃபர்தராக பண்ணாமல் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே அகெயின் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல எஸ்எல் அடிக்குதுன்னா
நம்ம ஓவராலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்போம் 1 or 2 பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் இது எஸ்எல் அடிச்சு ரிவர்ஸ் ஆகி மேலே வந்து நமக்கு பிரேக் ஈவன் அடிச்சிருச்சு, இந்த ஸ்டாப்பை நீங்கள் மூவ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பிரேக் ஈவன் அடிச்சிடும். அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா நீங்கள் இவ்வளோ நேரம் ட்ரேடில் இருந்ததுக்கு உங்களுக்கு பலனே இல்லாமல் போயிடும். ஸோ இதை வந்து நான் ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணுவேன். இது வந்து நான் பெரிய ட்ரேட் ஹோல்ட் பண்ணல இந்த மாதிரி பண்ணுவேன். இதனால வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய ட்ரேட் இன்கேஸ் உங்கள் சைடில் ரேலி ஆகி ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் இல்லை பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் ரேலி நீங்கள் ரைட் பண்ணலாம். 6.7 hour நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இன்கேஸ் ஆகலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நம்ம ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி எது நடக்கும் தான் பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து 90% ஆஃப் தி டைம் கன்சாலிடேட் தான். ஸோ லைக் 19 சொல்ல முடியாது, 75 to 80 வச்சுக்கலாம். இப்போ 100% கன்சாலிடேட் தான் ஆகிட்டு இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு 75 to 80% ஆஃப் தி டைம் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் தான் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்ஸை இப்படி தான் மேக்ஸிமைஸ் பண்ணிப்போம். சரியா? ஸோ ரேதர் தென் லூசிங் 102 பாயிண்ட்ஸ் we can like rather than aiming for 150 and losing 102 we can try and get 102 enough. ஓகே, ஸோ இது வந்து ஐசிடி கிளைம் பண்ணுறது. ஸோ எப்போவுமே ஒரு ஆப்போசிட் ஆர்டர் ஃப்ளோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ஆர்டர் ஃப்ளோக்கு மேலே எஸ்எல் வச்சுட்டே வாங்க. பிகாஸ் அந்த ஆர்டர் ஃப்ளோ ஃபெயில் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாரு. ஸோ அதுதான் இந்த ரீசன். ஓகேவா? ஸோ இதுவும் அதே ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள் தான். அதுதான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன். சரியா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு சாப்டர். ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் சைசிங் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டேக் ப்ராஃபிட் எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரூல்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டே வந்து என்னன்னா, ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. அதாவது 2-3 டைம் உங்கள் எஸ்எல் அடிச்சு டிபி போயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறேன், ஏன்னா எஸ்எல் அடிச்சு எப்படி டிபி தானே போகும்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை ஒரே ட்ரேடில் ஊற்றி முடியும். சரியா? ஸோ ஜென்ரலாக வந்து பேரிஷ் ட்ரேடுக்கு வந்து எங்கே எஸ்எல் வைப்பாங்க அப்படின்னா அபவ் த ஷார்ட் டேர்ம் ஹைஸ். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து பேரிஷ் ட்ரேட் எடுத்துருக்கேன்னா ஸோ ரேஞ்ச் ஹையில் நான் வைப்பேன் பொதுவாக. ஸோ இப்போ இதுவே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாங்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இங்கே லாங்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வைப்பேன். இது ஏன் ப்ரோ அப்படின்னா இங்கே தான் லாஸ்ட்டாக ஸ்வீப் நடந்திருக்கு. இங்கே வைக்கலாம். ஸோ என்னென்னா ஒரு ஷார்ட் டேர்ம் லோவாக ஸ்வீப் பண்ணியிருக்கு. இல்லை ஆக்சுவலி கன்சர்வேட்டிவான எஸ்எல் வந்து இங்கே இருக்கும், கொஞ்சம் அக்ரெசிவ்னா இங்கே இருக்கும், ரொம்ப அக்ரெசிவ்னா இப்படி வைப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டான எஸ்எல்லாம் வச்சிங்கன்னா இப்படி எஸ்எல் அடிச்சு தான் டிபிப்போம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ரிஸ்க் இப்பெல்லாம் எடுக்காதீங்க. ப்ரிஃபரபிளி இந்த லாஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் லோ இல்லை ஷார்ட் டேர்ம் ஹை இன்வர்ஸ், அதாவது செல் கேஸில் அந்த இடம் ஸ்வீப் ஆகுதுல அங்கே வைங்க. பிகாஸ் அது வந்து ஒரு QML லெவல் ப்ரைஸ், அங்கே வந்து அந்த இடத்த ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போகணும். இன்கேஸ் அது ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு எஸ்எல் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆர்எல்ஸ் ஃபுல் ரேஞ்ச் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஜென்ரலி ஐசிடி ட்ரேடர்ஸ் யாராக இருந்தாலும் அந்த ஃபுல் ரேஞ்ச் வச்சுருவாங்க. அதுவும் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் பேர்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக ஃபுல் ரேஞ்ச் வைங்க. பிகாஸ் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டே வந்து உங்களுக்கு அங்கே எஸ்எல் அடிச்சுட்டு விக்கு வச்சுட்டு போயிடும். ஸோ அதனால் ஃபுல் ரேஞ்ச் வைங்க. ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்னா புல்லிஷ் ட்ரேடுக்கு ஆஸ் இ செட் நம்ம கீழே பார்க்கணும். இப்போது ஸ்டாப் லாஸோட சைஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரெக்ஸ் பிப் கால்குலேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா லைக் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் வந்து ஃபாரெக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. ஸோ எஃப்எக்ஸ்டிஎம் ஓடுது, இல்லை மை எஃப்எக்ஸ் புக் ஓடுது, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு நல்ல நல்ல சைட்ஸ் இருக்குது. ஈஸியாக நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சேம் வந்து நீங்கள் எம்என்கியூ என்கியூக்குமே பண்ணிக்கலாம். ஸோ எம்என்கியூவில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு டிக்கு, ஸோ டிக்கு வச்சு பார்த்துக்கலாம். டிக்கு இஸ் தி ஷார்ட்டஸ்ட்டு ப்ரைஸ் மூமெண்ட் இன்ன ஃபியூச்சர்ஸ் பேர். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ 4 டிக்கு வந்து என்கியூவில் 1 பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிக் நவுந்துச்சுன்னா எம்என்கியூவில் வந்து $0.5 வரும். இன்கேஸ் வந்து என்கியூ எடுத்துட்டிங்கன்னா $5 வரும். சரியா? ஸோ ஒரு டிக்கு நவுந்துச்சு ஒரு எம்என்கியூவில் அப்படின்னா உங்களுக்கு வந்து 0.5 அந்த மாதிரி வரும். அண்ட் என்கியூவில் நவுந்துச்சுன்னா என்கியூன்றது ஒன்றும் இல்லை, எம்என்கியூ வந்து மைக்ரோ, என்கியூ வந்து மினி. ஸோ அதே தான் இஎஸ்க்கும். இஎஸ்ன்றது மினி, எம்இஎஸ்ன்றது மைக்ரோ, ஒய்எம்ன்றது மினி, எம்ஒய்எம்ன்றது மைக்ரோ. ஸோ ஒரு மைக்ரோ, அதாவது ஒரு மினி இஸ் ஈக்குவல் டு 10 மைக்ரோஸ். ஓகேவா? இது வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்காக தான் அவங்க பிரிச்சது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணல உங்களோட லாட் சைஸ் வந்து 0.04, 0.538 இந்த மாதிரிலாம் போடலாம். ஆனால் வந்து இது ஃபியூச்சர்ஸில் அப்படி போட முடியாது. ஸோ அதனால தான் வந்து மினியாக வச்சிங்கன்னா இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வருதுன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் $450 வரும். நீங்கள் வந்து இதில் லைக் மினி ட்ரேட் பண்ணிங்கன்னா. பட் இதுவே நீங்கள் மைக்ரோ ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு $45 தான் வரும் ஒரு டிக்குக்கு. ஓகே, சாரி இந்த எஸ்எல்க்கு 22.25 பாயிண்ட்ஸ். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாரெக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பிப் கால்குலேட்டர் இருக்குது. ஸோ நீங்கள் கரன்சி பேர் போட்டு ட்ரேட் சைஸ், பிப் அமௌண்ட் இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். இன்கேஸ் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா
ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நான் என்கியூக்கு சொல்கிறேன், எம்என்கியூக்கு சொல்கிறேன். இந்த எம்என்கியூவை போட்டு அப்படியே இன்டூ 10 போட்டிங்கன்னா என்கியூக்கு வந்துடும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, 22.25 இருக்கா, ஸோ 22.25 இன்டூ 2 போட்டுருங்க. சரியா? ஸோ இப்போ ஒரு வேல்யூ வருமா, இந்த வேல்யூ இன்டூ நீங்கள் எத்தனை கான்ட்ராக்ட் போட போகிறீங்க. ஸோ 2 மைக்ரோனா இன்டூ 2 போடுங்க, 3 மைக்ரோனா இன்டூ 3 போடுங்க, 4 மைக்ரோனா இன்டூ 4 போடுங்க, 5 மைக்ரோனா இன்டூ 5 போடுங்க. ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கால்குலேட் பண்ணோன்னா, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இந்த கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்னென்னா அந்த பாயிண்ட் இன்ட்டு 2, எந்த பாயிண்ட் இன்ட்டு 2நாலும் லைக் இந்த இடத்துல எத்தனை பாயிண்ட் எஸ்எல் வச்சுருக்கீங்க, எத்தனை ஹேண்டில்ஸ் வந்து எஸ்எல் வச்சுருக்கீங்க, எத்தனை ஹேண்டில்ஸ் வந்து டிபி வச்சுருக்கீங்க அப்படின்றத ஃபாஸ்ட்டாக இன்ட்டு 2 போட்டுட்டு அதோட இன்ட்டு 4 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா எத்தனை கான்ட்ராக்ட் போடலாம் அரௌண்ட் உங்கள் எஸ்எல். இப்போ எஸ்எல் வந்து 300 வருது அப்படின்னா இதுக்கு எத்தனை கான்ட்ராக்ட் போடலாம் அந்த மாதிரி. சரியா? இப்போது இந்த மாதிரி 22 பாயிண்ட்ஸ் எஸ்எல்க்குலாம் வந்து நீங்கள் $300 எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா அரௌண்ட் 8 கான்ட்ராக்ட்ஸ் கிட்ட போடலாம், 8 to 9 கிட்ட போடலாம். பிகாஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா 450 தான் வருது. ஸோ 300 வச்சிங்கன்னா ஒரு 3 கான்ட்ராக்டை குறைச்சிட்டு போடலாம், 7 to 8 வரும். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுங்கள். இல்லாட்டி பக்கத்தில் ஒரு கால்குலேட்டர் வச்சுக்கோங்க, யோசிக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் லேப்டாப் இல்லை ஃபோனில் தான் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஒரு இது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, ஃபாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து ஃபியூச்சர்ஸில் நம்ம வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணுறது. அண்ட் ஃபாரெக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பிப் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க். இதை பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது வந்து என்னோட பர்சனலான ஒரு இது இல்லாமல் இன்னொன்று வந்து அஃபிஷியலாக இல்லை, ஐசிடி 2022 மென்டர்ஷிப்பில் ஐசிடி டிஸ்கஸ் பண்ணுது. எப்போவுமே வந்து உங்களோட மேக்ஸிமம் ஒரு ட்ரேடுக்கு வந்து 1% தான் ரிஸ்க் வைக்கணும். ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு 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 மீடியாக்கார் இன்டர்மீடியட் ட்ரேடர் வந்து 1% ரிஸ்க் வைப்பாங்க. பட் பிகினராக இருந்தீங்கன்னா 0.5 மேலே வைக்காதீங்க. டில் யூ பாஸ் ஃபியூ அக்கௌண்ட்ஸ் அண்ட் டில் யூ கெட் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் பாசிங் அக்கௌண்ட்ஸ். அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ரிஸ்க்கை கூட்டாதீங்க, ரிஸ்க்கை குறைச்சே வச்சுருங்க. சரியா? ஸோ அதுதான் மேட்ரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐசிடி கிளைம் பண்ணுறது என்னன்னா $10,000 அக்கௌண்ட்டுக்கு 1% வச்சா கரெக்ட், 0.5 வச்சா கன்சர்வேட்டிவ், குட் ஃபார் பிகினர்ஸ். பட் 2% வைக்கிறப்போ டூ ஹை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, விச் இஸ் நாட் வெரி குட் அண்டில் யூ கெட் ப்ரொஃபிஷியன்ட் வித் த ட்ரேட்ஸ். நீங்கள் அவ்வளோ இதுவாக இருந்தாலுமே 1% வைங்க போதும். சரியா? அக்கௌண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. ஸோ அதுதான். ஸோ இதுதான் கைஸ், இந்த இடத்துல வந்து அவங்க எப்படி பொசிஷன் சைஸ் வச்சு ரிஸ்க்கை கால்குலேட் பண்ணுறதுன்ற கான்செப்ட் சொல்லியிருக்காரு. ஸோ வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராடவுன் கண்ட்ரோல். ஸோ இது என்னென்னா லைக் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும் அப்படின்னு யாரும் சொல்ல. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுக்கிறதுன்றது உங்கள் ரூல். பட் மறுபடியும் உங்களோட ரூல் லைக் உங்கள் செட்டப் எல்லாம் அலைன் ஆகி இன்னொரு ட்ரேட் கிடச்சா உங்களை எடுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல. பட் ரிஸ்க் லெவலில் குறைச்சிட்டு எடுக்கிறது பெஸ்ட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா 1%, நெக்ஸ்ட் ட்ரேட் 0.5, நெக்ஸ்ட் ட்ரேட் 0.25, அப்படியே ஆஃபாக வரணும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து லாஸ் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது இந்த 0.25 ரிஸ்க் வச்சு லாஸ் ஆகிடுச்சுன்னா டே க்ளோஸ் பண்ணிடுறேன். சரியா? ஸோ ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.75 தான் லாஸில் இருப்பீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் 1:2 எடுத்தாலுமே 1% ரிஸ்க் வச்சு உங்களுக்கு வந்து 2% வந்துடும். ஸோ விச் வில் recover all the loss that you made in the previous day and also நீங்கள் வந்து 0.25% ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ தட் இஸ் த கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்து $10,000 அக்கௌண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ் 100 பிகாஸ் 1% வைக்கிறீங்க. செகண்ட் மறுபடியும் உங்கள் செட்டப் வந்து $50 வைக்கிறீங்க, 0.5%. தேர்டு ட்ரேட் அடிக்கல $0.25% ரிஸ்க்கு, $25 ரிஸ்க் வருது. ஸோ ஃபோர்த் ட்ரேடு எஸ்எல் ஆச்சுன்னா ஸ்டாப் பண்ணணும், அவாய்ட் ஃபர்தர் ட்ராடவுன். இப்போது இதில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் கான்செப்ட்டு உங்கள் செட்டப் அலைன் ஆகி ஒரு நாளைக்கு 4 ட்ரேட் வருதுன்னா தட் இஸ் நாட் எப்படி சொல்ல ரிலையபிள் மாடல். ஏன் அப்படின்னா உங்களோட கான்செப்ட் வந்து நேரோ டவுன் பண்ணணும். லோ ப்ராபபிலிட்டிஸ் எல்லாமே நேரோ டவுன் பண்ணணும். நேரோ டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 to 2 மேக்ஸிமம் ஹை ப்ராபபிலிட்டி செட்டப்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ 1 or 2, ரொம்ப ரேராக தான் 3 வரும். ஸோ நீங்கள் 3 தாண்டி போய் ஃபோர்த் ட்ரேடு இன்னொன்று எடுக்கணும், என் செட்டப் அலைன் ஆகுது அங்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி எடுத்திங்கன்னா இட்ஸ் டைம் டு சேஞ்ச் யுவர் மாடல். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெய்லி லாஸ் லிமிட். இது சேம். என்னென்னா ஒரு 2 to 3% ஆஃப் தி அக்கௌண்ட் வந்து டெய்லி லாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறது. இதெல்லாம் வந்து புல்ஷிட். நீங்கள் 2 to 3% லாஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 50 டேஸில் உங்கள் அக்கௌண்ட் காலியிடும். சரியா? ஸோ அதனால் அப்படிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரிஃபரபிளி ஒரு 1.75% நான் அந்த கணக்கு சொன்னேன் இல்லையா, அது மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த இடம் வந்து அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து வின் டு லாஸ் ரேஷியோ எக்ஸ்பெக்டேஷன். ஸோ என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ஐசிடி ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் சரி, எந்த மாடல் ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் சரி, இப்போது உமர் அஷ்ரஃப் பற்றி உங்களுக்கு தெரியும். லைக் நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்.
ஹீஸ் அ வெல் நோன் ட்ரேடர். பட் ஹீஸ் வின் ரேட், அவரோட வின் ரேட் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? 60-70% தான் இருக்கும். ஸோ வாட் மேக்ஸ் இம் ப்ராஃபிட்டபிள் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட். ஸோ அதுதான். ஸோ இங்கேயும் வந்து ஐசிடி கிளைம் பண்ணுறது என்னென்னா 50-63% மேக்ஸிமம் 66% கான்செப்ட் தான். ஸோ 10 ட்ரேடுக்கு 6 ட்ரேட்ஸ் நீங்கள் டிபி எடுக்கலாம் மேக்ஸிமம். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ப்ராபிலிட்டி செட்டப்பு, ஹையர் டைம் ஃப்ரேம் மட்டும் தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% வின் ரேட், 66% வின் ரேட் வரும். ஸோ அது வந்து 1:2 to 1:5 வரைக்கும் இருக்குன்றாரு. நான் ப்ரிஃபரபிளி என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு 1:2 இருக்கிறது தான் பெஸ்ட்டு. 1:2ல் 80% க்ளோஸ் பண்ணுங்கள், மீதி 20% ரன்னர் விடுங்க. அது எவ்வளோ தூரம் போகுதோ போட்டோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் பிளான். சரியா? 1:2ல் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்குன்னு இல்லை, ஒரு ஒரு மீடியம் லெவல் நீங்கள் கன்சிஸ்டன்ட் மணி மேக் பண்ணுற வரைக்குமே உங்கள் ஆர்ஆர் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. ஸோ 1:1.7 வந்து ட்ரா வருது அப்படின்னா அங்கே எடுங்க கொஞ்சம். ஸோ அந்த மாதிரி நான் பார்ஷல்ஸ் புக் பண்ண சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்ஷல் புக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஸ்லோவாக க்ரோ பண்ணுங்கள். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு உங்கள் மாடல் மாதிரி ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வரும், அப்போ ஹோல்ட் பண்ணுங்கள். லைக் அது ஒரு பாயிண்ட்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் கிட்ட ஆகும். ஸோ எனக்குமே இன்னும் அது வரல. நான் 1:2லேயே மோஸ்ட்டாக 80-90% க்ளோஸ் பண்ணிவிடும். நான் என்னோடய லைவ் ட்ரேட்லேயே பார்த்தாலுமே என்னோட மெஜாரிட்டி ஆஃப் தி பொசிஷன் நான் ஃபஸ்ட்டு டு செகண்ட் ட்ராலே புக் பண்ணிவிடும். ஏன்னா அதுக்கப்புறம் ரீட்ரேஸ் ஆகி என் பிரேக் இல்லை எஸ்எல் அடிச்சதுன்னா எனக்கு கடுப்பாயிடும். ஸோ அதனால தான். ஏன்னா நான் ஒரு ட்ரேடை அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கேன், அதுக்கான ரிவார்டு நான் அங்கேயே கிளைம் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, யூ டோன்ட் நீட் அ ஹை வின் ரேட் டு பி ப்ராஃபிட்டபிள், யூ நீட் அ பெட்டர் ரிவார்ட் தென் த ரிஸ்க். சரியா? இது வந்து நெக்ஸ்ட் டைம் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம், அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ த ட்ரேட் மேனேஜ்மெண்ட் லெக்சர் இஸ் ஓவர். ஸோ இப்போ வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். பிகாஸ் ஐ ட்ரேட் கோல்ட் மோர் ஃப்ரீக்வெண்ட் தென் என்கியூ. சரியா? அதுவும் ஐ ப்ரிஃபர் டேக்கிங் ட்ரேட்ஸ் இன் 5 minutes. ஸோ நான் என்ன மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா, இப்போது இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். இந்த ட்ரேட் எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்கள், ஐ வில் ஜஸ்ட் டேக் அ ட்ரேட். ரீசெண்ட்லி இப்போ அந்த ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி ஒரு ட்ரேட் எடுத்தேன், லைக் ஃப்ரைடே. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக். ஓகேவா? ஸோ ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கில் பட்டு இந்த இடத்துல கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஒரு ஸ்வீப் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் நான் ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கேருந்து இங்கே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டேன். கரெக்டாக அந்த டிஸ்கவுண்ட்டில் இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஸோ ப்ரிஃபரபிளி இந்த ஆர்டர் பிளாக் வந்து என்ன ப்ரைஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ அங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புமே அதுக்குள்ளார தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக் ப்ரைஸ் உடச்சிது அப்படின்னா இந்த பை சைடு காலி. பட் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நோட் பண்ணுங்கள். இந்த ஹைஸ் வந்து இந்த ஹையை ஸ்வீப் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஸ்வீப் பண்ணாதனால இது வந்து ஸ்மூத் எட்ஜுன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்வீப் பண்ணியிருந்தால் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஒர்க் ஆகிருக்கும் அண்ட் இந்த ஆர்டர் பிளாக் ப்ரைஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்வீப் பண்ணாததுனால இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டே ஃபஸ்ட்டு வேலிட் இல்லாதது. சரியா? ஸோ லாஸ்ட்டாக எங்கே ஸ்வீப் நடந்திருக்கு, இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ இப்படி தான் பார்க்கணும். இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 75% மிட்டிகேட் ஆகிடுச்சு. ஸோ இது இல்லாமல் இது வந்து மைனர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். இப்போ நம்ம மேஜர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவோம். ஸோ மேஜர் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு கீ லெவலில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ICT 2022 மாடலில் எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவோம், டிஸ்கவுண்ட், அதாவது பை பண்ணுறோன்னா ப்ரீமியமில் புக் பண்ணுவோம், செல் பண்ணுறோன்னா டிஸ்கவுண்ட்டில் புக் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டுக்கு முடிஞ்சு ஈக்குலிபிரியம் மேலே இருக்கிற ஹைஸ் இதுதான். ஸோ இதுதான் என்னோட பை சைட் லிக்விடிட்டி. ஸோ லிட்டரலி என் டார்கெட்டை தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், 5 minutes போயிட்டு இருங்க, இன்னும் கொஞ்சம் க்ளீனாக நான் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து ஒரு டர்ட்டில் சூப், லைக் ஒரு ஸ்வீப்பு. ஸோ ஸ்வீப் நடந்து முடிஞ்சோடனே எனக்கு நெக்ஸ்ட் கேண்டோட ஓப்பன் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இங்கே பாருங்கள், இது முடிஞ்சிருக்கு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, புல்லிஷ் சிஎஸ்டி. இப்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு இந்த SMT இன்சைடு கீ லெவல் வித் சிஎஸ்டி கிடச்சிருச்சு, விச் இஸ் அ வெரி ஹை ப்ராபபிள் செட்டப். ஸோ நான் இந்த கேண்டில் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். இப்போ ஜென்ரலாக வந்து நான் அந்த மாதிரி ஸ்வீப் மாதிரி வச்சு எடுக்கிறேன்னா, ஒரு கேண்டில் வந்து அந்த ப்ரீவியஸ் கேண்டலோட லோ இல்லை ஹையை ஸ்வீப் பண்ணி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கேண்டலோட ஓப்பன், அதாவது 8 AM ஓப்பனில் சிஐஎஸ்டி ஆர் ஜென்ரலாக இப்படியே பை பண்ணிடுவேன். அந்த 8 AM கேண்டிலே பை பண்ணிவிட்டு எஸ்எல்ல இங்கே வச்சுட்டேன். சரியா? ஸோ எனக்கு இது வந்து அந்த பிரேக்கர் பிளாக், அந்த ஆர்டர் பிளாக். இப்போது
இந்த இடத்துல நான் ப்ரிஃபரபிளி ஐ ஷுட் பி ரெடி. ஜென்ரலாக நோ நீட், பிகாஸ் இது வந்து ஸ்மூத் எட்ஜஸ் தான், பை சைட் லிக்விடிட்டி தான், பட் ரெடியாக இருந்துக்கிறது நல்லது. ஸோ இந்த இடத்துக்கு வந்தால் நான் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும், ப்ரைஸ் அங்கேருந்து என்ன ரியாக்ஷன்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு சிஸ்ட் வச்சதுன்னா என் சோலி எஸ்எல் முடிஞ்சுது, பட் சிஸ்ட் எதுவுமே வைக்கல. ஸோ இப்போ நான் இப்படி இந்த பை சைடு வரைக்கும் ட்ரேட் பண்ணுறேன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் 3 hour. ஸோ ஜென்ரலாக நான் இந்த மாதிரி டைமில் வந்து இங்கே வந்து 2 பாயிண்ட் சம்திங்கில் வந்து லைக் இந்த ஆர்டர் பிளாக்கே பர்ஃபெக்டான 2 hour. எஸ், இங்கே வந்து ஒரு 50 to 60% புக் பண்ணிட்டு மீதியை இங்கே விட்டுரும். சரியா? இப்போது இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், நம்ம ஐசிடி சொன்ன கான்செப்ட் படி நம்ம எஸ்எல் வந்து வைக்கிறதா வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல் வந்து இந்த லைன் வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல் வந்து ஃபஸ்ட் இங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் ஆகுதா? ஸோ இந்த ஆர்டர் பிளாக் ரெஸ்பெக்ட் ஆகி இங்கே சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி எஸ்எம்டி வச்சதுக்கப்புறம் தான் என்ட்ரி. ஆக்சுவலி இங்கே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே தான் போட்டேன். ஸோ இல்லை, இந்த ஸ்விங்கு ஃபார்ம் ஆகிட்டு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஸ்விங்கு ஃபார்ம் ஆகிட்டு இந்த ஸ்விங் பாயிண்ட் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இது எஸ்எம்டி ஆச்சு. ஸோ இங்கே தான். சரியா? இதோட ஓப்பனிங் ப்ரைஸில் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியும், போட்டேன். இப்போது நான் இன்கேஸ் வந்து ஐசிடி ஃபார்ம் பண்ணுறேன், ஐசிடி சொல்கிற மாதிரி அந்த டைனாமிக் எஸ்எல் பிளேஸ்மெண்ட் வச்சேன்னா ஃபஸ்ட் இங்கே வைப்பேனா, நெக்ஸ்ட்டு இந்த ஹையை உடச்சதுக்கப்புறம் லைக் இந்த ஹையை போய்ட்டு எடுத்ததுக்கப்புறமா ப்ரைஸ் இந்த இன்டர்னலில் டேப் பண்ணி இந்த ஆர்டர் பிளாக்கில் டேப் பண்ணி இப்படி போய் இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறமா நான் என் எஸ்எல்லை இங்கே நவுற்றணும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டர் பிளாக் வச்சதுக்கப்புறமா நான் என் எஸ்எல்லை இங்கே நவுற்றணும். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் வச்சதுக்கப்புறமா நான் என் எஸ்எல்லை இங்கே நவுற்றணும். பட் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு இந்த ட்ரேட் ஃபெயில் ஆயிருக்கு. பட் லார்ஜர் வியூவில் பார்த்தா இந்த ட்ரேட் டிபி. கரெக்டாக? ஸோ இதனால் நான் எஃப்எக்ஸ் பேர்ஸ் அதிகமாக ட்ரேட் பண்ணுற ரீசன்னால் அண்ட் நான் ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் லைக் 5 minute கம்பேரிட்டிவ்லி ஹையர் டைம் ஃப்ரேம் கரெக்டாக. ஸோ அதில் நான் ட்ரேட் பண்ணுறதுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என் எஸ்எல் அவ்வளோதான், ஐ லீவ் மை எஸ்எல். ஸோ அன்டில் அ வேலிட் சேம் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் போகிற வரைக்கும் நான் எஸ்எல்லை வந்து ட்ரையல் பண்ண மாட்டேன். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு பேரிஷ் ஆர்டர் பிளாக். கரெக்டாக? பேரிஷ் ஆர்டர் பிளாக். ஸோ பேரிஷ் ஆர்டர் பிளாக்கில் ப்ரைஸ் டேப் பண்ணோன்னே நான் இங்கே பார்ஷியல் புக் பண்ணிவிட்டு ஏன் ஸ்டாப்பை பிரேக்குன்னு வச்சுருவேன். ஏன்னா எனக்கு பொட்டன்ஷியல் ரிவர்சல் பாயிண்ட் அங்கேருந்து தான் நடக்கணும். ஸோ வாட் ஐம் ஆன்டிசிபேட்டிங் இஸ் அங்கேருந்து தான் நடக்கணும். பிகாஸ் இன்டர்னலாக ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டால் அங்கே வருது, ஸ்வீப் நடக்கலை, பட் இருந்தாலும் ஒரு ப்ராபபிள் பிளேஸ். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா தான் நான் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி இன்கேஸ் இந்த ஸ்விங் வந்து லோ வந்து தூக்கி எஸ்எல் அடிச்சுதுன்னா தட் இஸ் வேர் ஐ அக்செப்ட் மை செல்ஃப் ஆஸ் வாட் ஐ ஹவ் பிளான்ட் இஸ் ராங். ஓகேவா? அன்டில் தென் எதுவுமே இல்லை. ஸோ இந்த ட்ரேடிங்கிறதுல வந்து இதுதான் கரெக்ட், இதுதான் தப்புன்னு சொல்லி எந்த லாஜிக்குமே இல்லை, எவனுமே அப்படி சொல்லலை. அன்டில் யூ டேக் குட் ட்ரேட்ஸ், வாட் எவர் யூ மார்க் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டாக நான் உங்களுக்கு வந்து பிளானும் சொன்னேன் க்ளீனாக. ஸோ இந்த இடத்துல நான் எஸ்எல் மூவ் பண்ண மாட்டேன், பிகாஸ் அக்கார்டிங் டு ஐசிடி நம்ம வந்து மூவ் பண்ணிகிட்டே போனால் நமக்கு இந்த ட்ரேட் ஃபெயில் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்து ஒரு வேலிட் ரிவர்சல் பாயிண்ட், பிகாஸ் நான் 1 hourல நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ப்ரீமியமில் இருக்கிற ஒரு கீ லெவல். ஸோ நீங்கள் எல்லாம் இன்னொரு ஆப்ஷனும் கேட்கலாம், ப்ரோ இதுவும் ப்ரீமியமில் இருக்குல்ல ப்ரோ அப்படின்ட்டு. ப்ரைஸு இங்கே பாருங்கள், டிஸ்கவுண்ட்டுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக்லேருந்து எடுத்துகிட்டு போகுது, விச் இஸ் இண்டிகேட்டிங் தட் ப்ரைஸ் இஸ் வெரி புல்லிஷ். ஸோ உங்களுக்கு வந்து பேரிஷ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி இன்கேஸ் பேரிஷ் ஆகணும் அப்படின்னா வில் எக்ஸ்பெக்ட் ப்ரைஸ் டு லைக் இந்த ஆர்டர் பிளாக் வந்து அட்லீஸ்ட் ப்ரைஸை வந்து இந்த ஷார்ட் டேர்ம் ஹைஸுக்காவது பம்ப் பண்ணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆர்டர் பிளாக் தான் இது. ஓகேவா? கான்செப்ட் புரியுதா? ஸோ அதனால தான் நான் இங்கே வச்சுருந்தேன். இன்னும் நீங்கள் வந்து லைக் ஜென்ரலாக நான் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் இன்னொன்று பிரேக் ஈவன் வச்சது காரணம் வந்து 1:2 அங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ 1:2 நான் பார்ஷியல் புக் பண்ணேன் அப்படின்னா ஐ ஹவ் டு மூவ் மை ஸ்டாப்ஸ். லைக் நான் பண்ண ப்ராஃபிட் அங்கே விட முடியாது இல்லையா? ஸோ நான் 1:2 வந்து பாதி புக் பண்ணுறேன்னா என் எஸ்எல்பி அடித்தா நான் புக் பண்ண பாதி காலி. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணேன். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் மெனி கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு அங்கே ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் பாயிண்ட் இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு 2 hour நான் புக் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் நான் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸை நவுத்தினேன். இல்லாட்டி நான் அப்படியே இந்த 2 hour எங்கே வருதோ அந்த இடத்துல இருந்து பார்ப்பேன், ஒரு எஸ்எம்டி இருக்கா, ஒரு ரிவர்சல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் புக் பண்ணுவேன். சரியா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ரெக்கமெண்ட் யூ டு டேக் இன் எஃப்எக்ஸ். பட் பிகினராக இருக்கையில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி 2வது டைம்லாம் போவேல உங்களுக்கு செம்ம கடுப்பாகும். இந்த மாதிரி ஒரு புல் பேக் கொடுக்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு 45 minutes கொஞ்சம் எரிச்சலாக வரும், இரிட்டேட் ஆகும், ப்ரெஷர் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? திஸ் இஸ் பட் இதை நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த எமோஷனை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல் ட்ரேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ எஸ் கைஸ், அஃபிஷியலாக இந்த பேஸ் லெவல் விச் யூ ரிக்வயர்ட் ஃபார் ட்ரேடிங் யூஸிங் ஐசிடி கான்செப்ட்ஸ் இஸ் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் அந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் லைக் PO3 MMXM டர்ட்டில் சூப் கான்செப்ட்ஸ் அட்வான்ஸ்டாக ஸோ இதுதான் போக போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த
இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சிஆர்டியோட ஃபைனல் சாப்டர் வந்து ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோ ஆஃப்டர் திஸ். ஸோ வாட் யூ வேர் வெயிட்டிங் ஃபார் யூ வில் கெட் இட் ஆஃப்டர் திஸ் வீடியோ. அண்ட் இதுக்கப்புறம் இந்த மென்டர்ஷிப் சீரிஸில் வந்து லைக் வீக்லி ஒரு வீடியோ நான் பார்த்து ஏதாவது கண்டென்ட்ஸ் லைக் ரிலேட்டபிளாக தேவையானதெல்லாம் இருக்குது. லைக் ஆக்சுவலி இதுக்கப்புறம் இருக்குது இன்னொரு 4 to 5 கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே நான் ஸ்லோவாக ரெக்கார்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். பட் அது வந்து உங்களுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேக் டு பேக் வராது. வீக்லி ஒரு வீடியோ அந்த மாதிரி தான் வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி நிறையா வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ விச் மே ஹெல்ப் யூ பீப்புள். ஸோ ட்ரேட் பிரேக் டவுன் பற்றி போடுறேன். அண்ட் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் வர ஐ ஜஸ்ட் கீப் ஆன் ஆடிங். ஓகேவா? ஸோ இது வந்து கிரிக்கெட் மாதிரி இல்லாட்டி சினிமா மாதிரிலாம் கிடையாது. பிகாஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார வாரம் புது சினிமா வரும், வார வாரம் புது மேட்ச் நடக்கும். ஸோ கண்டென்ட்டாக வரும், பேசி தள்ளலாம். இது வந்து ஆல்ரெடி இட்ஸ் எக்ஸிஸ்டிங், அவ்வளோதான். இது புதுசாக வந்து என்னென்னா 2026 மென்டர்ஷிப்லாம் பார்த்தா வேணால் ஏதாவது சொல்லலாம். அதுவும் என்ன சொல்லுவேன், இன்வெர்டட் ஆர்டர் பிளாக்னு ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. இன்வெர்டட் பிரேக்கர் பிளாக், சாரி பிரேக்கர் பிளாக்கே இன்வெர்டட் ஆர்டர் பிளாக் தான். அதை மறுபடியும் இன்வெர்ட் பண்ணுச்சுன்னா அது இன்வெர்டட் பிரேக்கர் பிளாக் தான், புதுசாக தான் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்து குழப்பிக்க வேணாம். ஸோ அதனால தான் எது தேவையோ அதை மட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணேன். ஸோ எஸ், ஆஃப்டர் திஸ் இது ஆக்சுவலி இட் இஸ் மோர் தென் இனஃப் வாட் ஐ ஹவ் தாட் யூ டில் நவ். அண்ட் என்னோட கோர் கண்டென்ட்ஸுமே நான் போட்டிருக்கேன். லைக் வாட் யூ நீட் பிஃபோர் ட்ரேடிங், ஒரு பிகினராக இருக்குல்ல. ஸோ அதெல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் ரொம்ப பேசிக்காக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் பேசிக்காக படிச்சுட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் படிச்சுட்டு எஸ்எம்சிலாம் படிச்சுட்டு ட்ரெடிஷ்னலாக ஐசிடிக்கு வாங்க. ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க, அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அப்படி பண்ணிங்கன்னா காசு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஆனால் உங்களுக்கு இந்த ஐசிடி கான்செப்ட்ஸ்லாம் புரியணும்னா நீங்கள் பேசிக்ஸ்லாம் லைக் அந்த ஒரு ட்ரெடிஷ்னலாக எல்லா ட்ரேடரும் வருவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்தால் தான் உங்களுக்கு புரியும். லைக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படிச்சுட்டு, கேண்டில் சைனர் படிச்சுட்டு, ஆர்டர் ஃப்ளோ படிச்சுட்டு, எஸ்எம்சி படிச்சுட்டு வருவாங்க ஐசிடிக்கு லாஸ்ட்டாக. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் மட்டும் தரவு பண்ணிவிட்டு என்னோட சேனல் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரிய ஆரம்பிக்கும் எல்லாமே. சரியா? ஓகே கைஸ், டாடா பாய், டேக் கேர் கைஸ், சியர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.